ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம போன கிளாஸ்ல பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம். டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்னா என்ன, ஸோ டாபிக்கலா என்னென்ன கேட்டகரிஸ்ல நாம கொடுக்கலாம், என்னென்ன கேட்டகரிஸ்ல டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்கு. அதாவது டாபிக்கல் ப்ரொடக்டிவ் ஆர் அட்சர்பன்ஸ் ஆர் டாபிக்கல் ப்ரொடக்டிவ் வித் அட்சர்பன்ஸ், ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் டாபிக்கல் ஆன்டி இன்ஃபெக்டிவ், அதுக்கப்புறம் ஃபைனலா மூணாவது ஆஸ்ட்ரிஜன்ஸ். இது மூணு பத்தி நாம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம். பிளஸ் ஆஸ் பர் நியூ சிலபஸ் எம்ஆர்பி சிலபஸ் பிரகாரம் நமக்கு இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல 7 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ போன கிளாஸ்ல தொடர்ந்து 4 காம்பவுண்ட்ஸ் பார்த்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 2ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம், ரிமைனிங் 3 காம்பவுண்ட்ஸ் பார்க்க போறோம். போன கிளாஸ்ல 4 காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று சில்வர் நைட்ரேட், ரெண்டாவது அயனிக் சில்வர், அதுக்கப்புறம் குளோர்ஹெக்சிடின் குளுக்கோனேட், அதுக்கப்புறம் நாலாவது என்னது ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம பார்க்க போற 5வது காம்பவுண்ட் போரிக் ஆசிட். போரிக் ஆசிட், இந்த போரிக் ஆசிட் ஒரு வீக் ஆசிட்ஸ். இதனுடைய ப்ரிப்பரேஷன், இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதனுடைய ஸ்டோரேஜ் எல்லாமே நாம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்துட்டோம். எதுல அப்படின்னா என்னது, இன்ஆர்கானிக் ஆசிட் பேஸ் பஃபர் கான்செப்ட்ல இன்ஆர்கானிக் அசிடிக் சப்ஸ்டன்சஸ்ல நாம போரிக் ஆசிட்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால நாம அதனுடைய ப்ரிப்பரேஷன், அதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ், கெமிக்கல் கேரக்டர்ஸ் அதெல்லாமே இதுல நம்ம பார்க்க போறதுல ஆஸ் ஏ டாபிக்கல் ஏஜென்ட்ஸ், as a topical agents are, as a topical anti-infective or as a antimicrobial substances are concerned to topical agents are என்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்லணுமோ அதை மட்டும் தான் நாம இப்ப இதுல சொல்ல போறேன். ஓகேங்களா? சோ இந்த போரிக் ஆசிட்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இன்ஆர்கானிக் அசிடிக் சப்ஸ்டன்சஸ்ல போயிட்டு நீங்க படிச்சுக்கலாம், ப்ரீவியஸ் வீடியோல படிச்சுக்கலாம். ஸோ ஆஸ் எ டாபிக்கல் ஏஜென்ட்ஸா நம்ம போரிக் ஆசிட்ஸை பல காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். காமனா நாம யூஸ் பண்றது என்னது, ஆயின்மெண்ட் அண்ட் டஸ்டிங் பவுடர். எஸ்பெஷலி டஸ்டிங் பவுடர் ஆயின்மெண்ட் 5% யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி போரிக் ஆசிட் சொல்யூஷன்ஸ் ஃபார்ம்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மற்ற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு என்னது வீக் பாக்டீரியோஸ்டாட்டிக்னா என்னன்ட்டு நான் போன கிளாஸ்லயே சொன்னேன். அதே மாதிரி நான் இரிட்டன்ட், ஒன்ஸ் நாம ஸ்கின் மேல அல்லது மியூக்கஸ் மெம்பரேன் மேல அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணாது, மற்ற கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், மற்ற இன்ஆர்கானிக் ஆன்டி மைக்ரோபியல்ஸ் போல என்னது ஒரு இரிட்டன்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதே மாதிரி ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின் பெனிட்ரேஷனும் கம்மி. ஓகேங்களா? ஸோ அதனால நாம இட்ஸ் வீக் பாக்டீரியோஸ்டாட்டிக் அண்ட் நான் இரிட்டன்ட் அண்ட் என்னது லோ பெனிட்ரபிள் த்ரூ தி ஸ்கின். இதனுடைய என்னது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் எ டாபிக்கல் ஏஜென்ட்ஸா. அதனாலதாங்க நம்ம காமனா ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ், ஸ்டெரைல் ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ்ல இந்த போரிக் ஆசிட்ஸ் பஃபரா நாம யூஸ் பண்றோம். ஸோ ஆல்ரெடி சொன்னது போல போரிக் ஆசிட்ஸ் என்னது பஃபர்ஸ், போரேட் பஃபர்ஸாவும் நாம யூஸ் பண்றோம். அதனால ஆப்தால்மிக்லயும் பஃபர்ஸா யூஸ் பண்றோம். இது ஒரு நல்ல குட் பாக்டீரியோஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஐ வாஷிங் பர்பஸ்க்காக நாம இந்த போரிக் ஆசிட்ஸ், ஸ்டெரைல் போரிக் ஆசிட் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த கான்சென்ட்ரேஷன்ஸ் ஆஃப் 4.5%. ஓகேங்களா? ஸோ டாபிக்கலி நாட் டாக்ஸிக் பட் ஓரலி ஹை டாக்ஸிக். டாபிக்கலா இட்ஸ் நான் இரிட்டன்ட் அண்ட் நான் டாக்ஸிக்ஸ் அண்ட் லோ பெனிட்ரபிலிட்டி, பட் ஓரலா எடுத்துக்கும் போது இட்ஸ் ஹைலி டாக்ஸிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால ஓரல் இன்ஜெக்ஷன்ஸ் என்னது அவாய்ட் பண்ணிடணும். ஸோ ஃபார் broken skin should avoid. ஸோ broken skin and wound, ஓப்பன் வூண்ட் அது மேல இந்த போரிக் ஆசிட்ஸ் நாம அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி broken ஸ்கின் மேல நாம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டன்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், அப்சார்ப்ஷன்ஸ் அங்க நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ காமனா மார்க்கெட்டட் ஃபார்முலேஷன்ஸ் என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம், போரிக் ஆசிட் சொல்யூஷன், போரிக் ஆசிட் பவுடர் as a டஸ்டிங் பவுடர், அதே மாதிரி போரிக் ஆசிட் டிராப்ஸ், அதாவது எஸ்பெஷலி
ஐ டிராப்ஸ்க்கு வந்து நாம இயர் டிராப்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ சம் ஃபேமஸ் பாப்புலர் பிராண்ட் வந்து என்னது போராக்ஸ், போரோஸ்பிரிட் அண்ட் தென் போரிக் ஆசிட்ஸ், விட்டாமிட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாப்புலர் போரிக் ஆசிட்ஸ் ப்ரிப்பரேஷன் பிராண்டட் வந்து நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஆக்னி, முகப்பெருக்கு வந்து இந்த போரிக் ஆசிட்ஸ் வந்து நாம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ போரிக் ஆசிட் ஆஸ் எ டாபிக்கல் ஏஜென்ட்ஸா என்னென்ன பாயிண்ட்ஸ் கவர் பண்ணணுமோ இங்க பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்னது இன்ஆர்கானிக் அசிட்டிக் சப்ஸ்டன்சஸ்ல போயிட்டு நீங்க அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நாம இந்த டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல பார்க்க போற அடுத்த ஆறாவது முக்கியமான ஒரு இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸ், டே பை டே நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏஜென்ட்ஸ் என்னது? ப்ளீச்சிங் பவுடர். ஸோ எக்ஸாமுக்கு வருதோ இல்லையோ இதுல இருந்து ஜென்ரலா ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு நாம கேட்டிருக்கிறோம். பட் அது அதனுடைய பிசிக்கல் கெமிக்கல் நேச்சர், அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து நாம இது நாள் வரைக்கும் என்னது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஜென்ரலா நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுடர் பத்தி கண்டிப்பா ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட் நாம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க ஜென்ரலா. ஸோ இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து CaOCl2. அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கால்சியம் ஹைப்போக்ளோரைட். டோன்ட் கன்ஃபியூஸ் வித் சோடியம் ஹைப்போக்ளோரைட். அப்படிங்கிறது டாக்கின்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். DAKINS, டாக்கின் சொல்யூஷன். பட் இது டாக்கின் சொல்யூஷன் இல்ல, இது வந்து கால்சியம் ஹைப்போக்ளோரைட். ஓகேங்களா? சில நேரம் இதனுடைய ஃபார்முலா இப்படி கூட கேட்கலாம், Ca பிராக்கெட்ல ClO2, அதாவது Cl2O2 இப்படியும் சொல்லலாம். ஏன் வந்து இப்படியும் சொல்லலாம் அப்படின்னா இதுல இருக்கிற மெயின் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்டே இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும், CaClO2. பட் இதனுடைய ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா வந்து CaOCl2. ஓகேங்களா? ஓகே. சோ சினானிம்ஸ் காமனா இது எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா குளோரினேட்டட் லைம். ஏன் குளோரினேட்டட் லைம் சொல்றேன் நெக்ஸ்ட். ஆர் குளோரைட் ஆஃப் லைம், or blanching agents, or bleach, simply bleaching agents, or calcium hypochlorite. முக்கியம், calcium hypochlorite or chlorinated lime. so இதுக்கு நிறைய synonyms, நிறைய பேர் இருக்கு. ஓகேங்களா? சோ இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பாருங்க. இதனுடைய ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்லாக்டு லைம் யூஸ் பண்றோம். போன கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன், ஸ்லாக் லைம்னா என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸா யூஸ் பண்ணிருக்கிறோம். என்னது? அதுல வந்து நம்ம குளோரைடு கேஸ் வந்து நம்ம போட்டு வாட்டர்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து என்னவா மாறுது? கால்சியம் ஆக்சி குளோரைடா மாறுது. இதுக்கு பேரு தான் ப்ளீச்சிங் பவுடர். சோ இங்க வந்து சிம்பிளா நம்ம லைம் அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க ஏன் லைம் அப்படிங்கிற டேர்ம் இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து என்னது? கால்சியம் ஹைப்போக்ளோரைட். இட்ஸ் நாட் எ சோடியம் ஹைப்போக்ளோரைட். சோ இங்க ஹைப்போக்ளோரைட் என்ன? கால்சியம் ஹைப்போக்ளோரைட்ங்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? லைம் அப்படிங்கிற டேர்ம் வந்து இங்க யூஸ் பண்றோம். சோ குளோரினேட்டட் லைம், இட்ஸ் என்னது? குளோரினேட்டட் லைம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஹைப்போக்ளோரைட்னு சொல்லலாம், அல்லது குளோரினேட்டட் லைம்னு சொல்லலாம், அல்லது என்னது? கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக எப்படினாலும் क्वेश्चंस கேட்கலாம், பி ரெடி. ஓகே. சோ இதோட ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தோம். பேசிக் ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் என்னது? ஜஸ்ட் ஸ்லாக்டு லைம், கால்சியம் ஹைட்ராக்சைடு வித் குளோரின் வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் என்னது? ஆக்சிக்ளோரைடு, அதாவது ப்ளீச்சிங் பவுடரா நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இதனுடைய பிசிக்கல் நேச்சர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாரும். இட்ஸ் எ டல் ஒயிட் ஆர் பேல் yellowish powder and then strong chlorine order. ஒன்ஸ் அந்த பேக்கெட்டை பிரிச்ச உடனே அப்படியே மூக்குல நெடி ஆட்டம் ஏறும். ஓகேங்களா? அது என்ன ஆர்டர்? குளோரின் ஆர்டர். சால்யூபிள் இன் வாட்டர்ல சால்யூபிலிட்டி கம்மி தான்.
சால்யூபிள் ஆனாலும் அது வந்து கிளியரா இருக்காது. ஏன் அப்படின்னா என்னது, இந்த ப்ளீச்சிங் பவுடர்ல வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனுடைய இம்பியூரிட்டிஸ்னால கொஞ்சம் வந்து கலங்கல் தன்மையாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து காமனா வந்து இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நம்ம யூஸ் பண்றோம். எதுக்காக? ப்ளீச்சிங் பர்பஸ்க்காக, எஸ்பெஷலி லினன் அண்ட் காட்டன் கிளாத் ப்ளீச்சிங்காக நாம வந்து யூஸ் பண்றோம். இது வந்து இட்ஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ப்ளீஸ் நோட் இட். ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஹைப்போக்ளோரைட் இஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். அதனால நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து ஆக்சிடைசரா, ஹெவி ஆக்சிடைசரா வந்து நாம யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பர்பஸ், இங்க மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, விச் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஆஸ் எ டிஸ்இன்ஃபெக்டன்ட், எஸ்பெஷலி டிஸ்இன்ஃபெக்டன்ட் வாட்டர். ஓகேங்களா? ஸோ வாட்டர்ல வந்து ரெய்னி சீசன்ஸ்ல அல்லது ஒரு சில என்னது பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து என்னது நமக்கு வந்து நம்ம ஒரு கிளீன் வாட்டர் கிடைக்கிறதுக்காக என்னது கண்டாமினேட்டட் வாட்டரை வந்து குளோரினேஷன்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டர்ல இருக்கிற கண்டாமினேஷன், மைக்ரோவேவ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆயிருது, டெத் ஆயிருது. ஸோ அப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு என்னது கிளீன் வாட்டர், போர்ட்டபிள் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதனுடைய முக்கியமான யூசஸ் என்னது, டிஸ்இன்ஃபெக்டண்டா யூஸ் பண்றோம். அதே மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து குளோரினேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல என்னது பியூரிஃபைடு வாட்டர் வந்து போர்ட்டபிள் வாட்டர் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ காமனா மார்க்கெட்ல இருக்கிற இந்த ப்ளீச்சிங் பவுடர்னுடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா, அதுல இருக்கிற குளோரின் வந்து 33%, 30 to 33% போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சில புக்ல வந்து 20 to 30% போட்டிருப்பாங்க, அரௌண்ட் 25% போட்டிருப்பாங்க. பட் மேக்சிமம் அந்த 1 kg பாக்கெட்லாம் எடுத்து மேல லேபிள்ல படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லேபிள் கிளைம் என்ன கொடுத்துருப்பாங்க, 100 கிராம் பவுடர்ஸ் வந்து 30 to 33 கிராம் ஆஃப் குளோரின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளீச்சிங் பவுடர்னா என்ன, அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா, அதனுடைய சினானிம்ஸ், ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது ரொம்ப டைட்டா க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து 1 or 2 day ஓப்பன்ல வச்சிட்டீங்கன்னா கூட அதனுடைய குளோரின் வந்து என்ன ஆயிடும், அப்படியே எவால்வ்ட் ஆயிடும். ஸோ இதுல ஆக்டிவ் கான்ஸ்டன்டே வந்து என்னது, குளோரின். ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா குளோரின் வந்து என்னது அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ உள்ள இருக்கிற அந்த ஆக்டிவ் குளோரின் கண்டென்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதனுடைய என்னது டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைட்டா காத்து போகாத மாதிரி என்னது க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ காமனா வந்து நமக்கு பாலித்தீன் பேப்பர்ல மார்க்கெட்ல அவைலபிள். ஓகேங்களா? அல்லது இந்த பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்லாம் போனீங்க அப்படின்னா 25 kg மூட்டையில கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ டைட்டா க்ளோஸ் பண்ணி ஒன்ஸ் அதுல இருந்து நாம எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து டைட்டா கட்டி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா என்னது 1 or 2 daysல ஓப்பன் பண்ணி வச்சா கூட என்ன ஆயிடும், அதுல இருக்கிற குளோரின் வந்து லாஸ் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஸோ ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ப்ளீச்சிங் பவுடர். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போற என்னது முக்கியமான ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். ஸோ இங்க பாருங்க, ப்ளீச்சிங் பவுடரும் ஒரு என்னது ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். இங்க போரிக் ஆசிட்ஸும் வந்து ஒரு என்னது பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் ஆர் ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ். அதுக்கப்புறம் பார்க்க போறது வந்து என்னது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் வந்து என்னவா யூஸ் பண்றோம், ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸா வந்து நாம யூஸ் பண்றோம். ஸோ இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னது, மாலிகுலர் ஃபார்முலா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4. எல்லாருமே பார்த்திருப்பீங்க லேப்ல, ஒரு பிங்க் கலர் தண்ணி ஆட்டம் பார்த்திருப்பீங்க. தட் இஸ் டைல்யூட்டட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகேங்களா? இதனுடைய சினானிம்ஸ் வந்து பெர்மாங்கனிக் ஆசிட்ஸ், பெர்மாங்கனிக் ஆசிட் ஆர் கேமிலியோன் இதனுடைய சினானிம்ஸ். ஆர்டர்லெஸ் டார்க் பர்பிள் கிறிஸ்டாலின், சாலிட் ஸ்டேட்ல வந்து எப்படி இருக்கும், ஆர்டர்லெஸ் டார்க் பர்பிள் கிறிஸ்டாலின் நேச்சுரலா இருக்கும். soluble in water பட் ஸ்லைட் soluble தான். பட் 1 in என்னது 15, 1 கிராம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைக்கிறதுக்கு 15 கிராம் தண்ணி தேவைப்படுது. ஸோ சால்யூபிலிட்டி, ஸ்லைட் சால்யூபிலிட்டி தான். இங்க பாருங்க, ஹை கான்சன்ட்ரேஷன்ஸ்ல சொல்யூஷன் ஃபார்ம்ல ஒன்ஸ் சால்யூபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன்ஸ்ல டீப் வயலட்
டு ரெட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா, அதே கொஞ்சம் டைல்யூட் பண்ண 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 அதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். டைல்யூட் பண்ண பண்ண இந்த டீப் வயலட் ரெட் கலர் என்னவா மாறிடும், பிங்க் கலரா மாறிடும். ஓகேங்களா, சோ காமனா இதுக்கு ஒரு முக்கியமான நேச்சர் இருக்கு. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து கிட்ட ஹை டிகிரி செல்சியஸ் 240 டிகிரி செல்சியஸ்ல வச்சு நாம இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹீட் பண்ணும்போது இங்க நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா என்னது, பொட்டாசியம் மேங்கனேட் கிடைக்குது. பொட்டாசியம் மேங்கனேட் அண்ட் மேங்கனீஸ் ஆக்சைடு, பொட்டாசியம் மேங்கனேட் அண்ட் ஆக்சிஜன் வந்து எவால்வ் ஆயிருது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ், கெமிக்கல் கேரக்டர்ஸ். இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ அப்போ இங்க பாருங்க, இந்த ப்ளீச்சிங் பவுடரும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹைட்ரஜன் பெராக்சைடு, இந்த மூணுமே வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். நம்ம போன கிளாஸ்ல சொன்னது போல 3 மெக்கானிசம் இருக்கு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கொள்றதுக்கு. ஒன்னு வந்து ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் புரோட்டீன், மைக்ரோபியல், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ல இருக்கிற புரோட்டீன் அல்லது மைக்ரோ ஆர்கானிசம் வளர்றதுக்கு தேவைப்படக்கூடிய என்சைம் புரோட்டீன். ஓகேங்களா, அதை வந்து ஸ்ட்ராங்கா ஆக்சிடேஷன் பண்ணும் மெக்கானிசம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த மெக்கானிசம் என்னது, ஹாலஜனேஷன்ஸ். அப்புறம் மூணாவது மெக்கானிசம் என்னது, புரோட்டீன் பிரிசிபிடேஷன்ஸ், எஸ்பெஷலி என்னது, கேட்டயானிக் மெட்டல்ஸ், புரோட்டீன் பிரிசிபிடேஷன். இந்த 3 மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஒரு மைக்ரோபியல வந்து கில் பண்ணுன்னு பார்த்தோம். அப்போ இதுலயே பாருங்க, நாம பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ப்ளீச்சிங் பவுடர், அப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது மூணுமே வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னது, ஆக்சிடேஷன். ஓகேங்களா, சோ இங்க பாருங்க, இதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரேஜ் கண்டிஷன் அண்ட் ப்ரிகாஷன் ஹேண்ட்லிங் இருக்கு. என்ன அப்படின்னா, இட்ஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது வந்து பாருங்க, ஒரு ட்ரை ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, அல்லது ஸ்ட்ராங் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் ஆர் டைல்யூட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் கண்டிஷனா இருந்தாலும் சரி, இது கூட வந்து நாம ஒரு ஆர்கானிக் ஆர் எனி அதர் ரீடிலி ஆக்சிடைசபிள் சப்ஸ்டன்சஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே எக்ஸ்ப்ளோஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிறிஸ்டாலின் கொஞ்சம் எடுத்து ஸ்ட்ராங்லி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் உள்ள ஆட் 1 டிராப் போட்டோம்னா அப்படியே ஃபுல்லா என்ன ஆயிரும், எக்ஸ்ப்ளோஷன் ஆயிரும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்ட்ராங்கா இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னால என்னது, ரொம்ப டைட்டா என்னது க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸ்டோரேஜ் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் பார்த்துக்கோங்க. இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துங்க புக்ல போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் என்ன எடுத்திருக்கிறாங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கிறாங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கிறாங்க, மேங்கனீஸ் ஆக்சைடு. ஓகேங்களா, மேங்கனீஸ் ஆக்சைடு, அப்புறம் பொட்டாசியம் மேங்கனீஸ் ஆக்சைடு in the presence of air and oxidizing agents. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மேங்கனீஸ் ஆக்சைடு அண்ட் தென் பொட்டாசியம் ஹைப்போகுளோரைடு. ஓகேங்களா, ஸோ இந்த மூணுமே இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்ல நமக்கு இங்க என்னவா கிடைக்குது, பொட்டாசியம் மேங்கனேட்டா கிடைக்குது. K2MnO4, இதுக்கு பேரு பொட்டாசியம் மேங்கனேட், பொட்டாசியம் குளோரைட் அண்ட் வாட்டர் லிபரேட் ஆயிருது. நெக்ஸ்ட் அந்த கிடைச்ச பொட்டாசியம் மேங்கனேட் கூட குளோரின் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வச்சு நாம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டா கிடைக்குது. ஸோ பொட்டாசியம் மேங்கனேட் என்னவா மாறுது, இந்த பிரசன்ஸ் ஆஃப் குளோரின் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு என்னவா கிடைக்குது, நமக்கு பொட்டாசியம் என்னது பெர்மாங்கனேட்டா கிடைக்குது. அப்புறம் மேங்கனீஸ் ஆக்சைடும் பொட்டாசியம் கார்பனேட்டும் வந்து தனியா பிரிஞ்சிருது. ஓகேங்களா, இதுதான் இதனுடைய சிம்பிள் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ யூசஸ் பார்க்கும்போது இட்ஸ் எ குட் என்னது, ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்ஸ். ஒன்ஸ் வந்து நம்ம டாபிக்கல்ல வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டன்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் இரிட்டன்ட் வந்து இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த கான்சென்ட்ரேஷன். என்ன கான்சென்ட்ரேஷன்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றோங்கிற பொறுத்து இருக்கு. ஹை கான்சென்ட்ரேஷன்ஸ் பட்ட உடனே ரொம்ப எரிச்சல் எடுத்துக்கும், இரிட்டன்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம டாபிக்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மெனி என்னது பாருங்க, அதோட டைல்யூஷன்ஸ் பார்க்குறேன், ரொம்ப டைல்யூட்டட் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, அதே மாதிரி ஒன்ஸ் கான்சென்ட்ரேட்டட் யூஸ் பண்ணா இரிட்டன் ப்ரொடியூஸ் பண்ணும், அல்லது வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைனிங் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால காமனா வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து என்னது அனிமேட்டட் டாபிக்ல வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட். பட் இட்ஸ் எ குட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகேங்களா, பாருங்க இதனுடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம
எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னா 1:500. இதுல 1 கிராம்னா இது 500 கிராம். ஒரு பார்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 500 பார்ட், அதாவது 0.2% to 1:15,000, 0.006%. 0.006% வரைக்கும் நாம டைல்யூஷன்ஸ் பண்ணி டாபிக்ல அப்ளை பண்ணிக்கலாம். காமனா வந்து நாம 1%, என்னது அப் டு மேக்ஸிமம் 1% வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 1% மேல யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணா அப்படின்னா அங்க ஸ்டெய்னிங்கும் இரிட்டேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதிகபட்சமாக 1%. அதனுடைய லிமிடேஷன் 0.02 to 0.006% வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மார்க்கெட்ல டேப்லெட் ஃபார்முலேஷன்ஸ்ல வந்து கிடைக்குது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டேப்லெட் ஃபார் சொல்யூஷன், டேப்லெட் ஆட்டா இருக்கும், வாட்டர்ல ஆட் பண்ணி நம்ம சொல்யூஷனா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டட் ப்ரிப்பரேஷன் என்னது? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டேப்லெட் ஃபார் சொல்யூஷன் அவைலபிள் இன் 60, 125 and 300 milligram டேப்லெட். என்னது 60, 125, 300 milligram டேப்லெட் ஃபார்ம்ல கிடைக்குது நமக்கு. ஸோ யூஸ்வலா வந்து நம்ம லேப்ல வந்து ஒரு ஸ்டாக் சொல்யூஷனா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா 1% ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். 1% ப்ரிப்பேர் பண்ணி என்னது கிளாஸ் கண்டெய்னர்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 month வரைக்கும் அதனுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதாவது 1% ஸ்டாக் சொல்யூஷன்ஸ் நமக்கு தேவைப்படும் போது அப்பப்போ அதிலிருந்து வந்து டைல்யூட்டட் சொல்யூஷனா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷா. ஓகேங்களா? அப்போ ஸ்டாக் சொல்யூஷன் 1% ப்ரிப்பேர் பண்ணி 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அதிலிருந்து டைல்யூட் பண்ணி நாம ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகே, ஸோ அப்போ நம்ம டாபிக்கல் ஏஜென்ட்ஸ்ல வந்து 7 காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ எல்லாத்தையும் நாம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.